பாரதம் என் உதிரம் தானடி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு 10 வருஷமா இதே மேடையில பல கூட்டங்கள்ல நான் கீழே உட்கார்ந்து இருந்திருக்கேன், ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன், பார்த்துருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு நம்மளுடைய புத்தகம் ஒரு வெளியிருக்கு, இவ்வளவு பேர் வந்திருக்காங்க அப்படின்றது பார்க்கறதுக்கு உள்ளபடியே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அனைவருக்கும் மிக்க நன்றி. அங்க கீழே இருந்து இங்க மேல வந்து நம்மளுக்காக ஒரு புத்தக வெளியீட்டு விழா, அதற்கு மிகப்பெரிய தலைவர்கள், குறிப்பா அமைப்பு பொதுச் செயலாளராக இருக்கக்கூடியவர் வராரு அப்படின்னா, வானதி அக்கா அவர்கள் சொன்ன மாதிரி இது பிஜேபி என்ற கட்சியில் மட்டுமே சாத்தியம் அப்படின்றது எனக்கு தெரியும். நம்மள என்ன சொன்ன மாதிரி ஒரு 1500 பேர் இந்த அரங்கத்துல இருக்காங்க, வெளியே இருக்காங்கன்னா இதுல ஒருத்தர் கூட என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் கிடையாது. ஆனா வந்திருக்கக்கூடியவர்கள் எல்லாமே என்னுடைய குடும்பமா நான் பார்க்கிறேன். அதுவும் இந்த கட்சியினுடைய இன்னொரு சிறப்பு. மேல 4 அரசியல் தலைவர்கள் இருக்கும். சந்தோஷ் அவர்கள் வந்து தலைவர், அவர் வந்து ஒரு பீஷ்மா மாதிரி. இங்க இருக்கக்கூடிய 4 பேர்ல இங்க 4 பேர் வாழ்க்கையிலும் அவர் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காரு. அதனால இந்த மேடையில் இருக்கக்கூடியவர்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமானவர்கள். எங்க 4 பேர் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு அரசியல் உயர்வுக்கும் நகர்வுக்கும் அங்க பீஷ்மாவா இருக்கக்கூடிய சந்தோஷ் அவர்களுடைய பங்களிப்பு மிக மிக அதிகம் அப்படின்றது இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்கும் தெரியும். அதனால இந்த மேடை எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான, வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு மேடையா இருக்கு அப்படின்றதையும் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். முதல்ல எனக்கு சாவர்கருடைய அறிமுகம் வந்து நான் 5ஆம் வகுப்பு படிக்கும்போது என்னுடைய பள்ளியில ஒரு பேச்சு போட்டி நடைபெற்றது பள்ளிக்கூடத்துல. அதுல வந்து சுதந்திர போராட்ட வீரர்களை பத்தி பேசணும். என்னுடைய தாத்தா வந்து எனக்கு சாவர்கர் பத்தின ஒரு குறிப்பு எழுதி கொடுத்திருந்தார். அதுதான் என்னுடைய முதல் அறிமுகம். அந்த போட்டியில பார்த்தோம்னா எல்லாருமே நெஹ்ரு, காந்தி, தமிழகத்தை சேர்ந்த பாரதியார் இவர்கள் எல்லாத்தையும் பத்தி பேசினாங்க. அதுல சாவர்கர் அப்படின்றவரை பத்தி பேசுறது நான் மட்டும்தான். என்னுடைய ஆசிரியருக்கே சாவர்கர் யாருன்னே தெரியல. என்ன பேசுனது கரெக்டா தப்பான்னு தெரியல. ஆனா முதல் பரிசு கொடுத்துட்டாங்க. ஏன்னா இவன் மட்டும் ஏதோ வித்தியாசமா பேசலாம் அப்படின்றதுனால அந்த பரிசு வந்து கொடுத்துட்டாங்க. இதுதான் எனக்கு சாவர்கர் பத்தின முதல் அறிமுகம். இப்ப இந்த புத்தகம் எழுதுறதுக்கு மிக முக்கிய காரணம் சந்தோஷ் அவர்கள். ஏன்னா நான் அவர் வந்து என்னுடைய மாணவ காலத்துல இருந்து பாக்குறேன். இப்ப எனக்கு ஒரு சந்தோஷம், அவருக்கு முன்னாடி நான் பேசுறது. ஏன்னா அவருக்கு அப்புறம் பேசும்போது இருந்தா கவுண்டர் கொடுத்துருவாரு எனக்கு. அதனால இப்ப அவரால் கொடுக்க முடியாதுன்ற தைரியத்துல பேசுறேன். நான் வந்து அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசும்போது சொல்லுவேன், இது நடக்கல அப்படின்னு சொல்லி. இதே மாதிரி 2014 தமிழக தேர்தல் நடக்கும்போது ஒரு கட்டத்துல பேசும்போது சொன்னேன், சாவர்கர் பத்தி தமிழ்நாட்டுல எதுவுமே இல்லை, யாருமே எழுதல அப்படின்னு. ஒரு புலம்பல் தொனியில பேசும்போது அவர் சொன்ன வார்த்தை வந்து, யாருமே எழுதல, நீ எழுத, நீ எதுக்கு புலம்பிட்டு இருக்க, நீ எழுதி காமி அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தை தான் இந்த புத்தகம், இந்த புத்தக விழா. எல்லாத்தினுடைய நீட்சிக்கு வந்து அந்த ஒரு வார்த்தை தான் காரணம். அந்த விஷயத்துல மட்டும் இல்லை, எல்லா விஷயங்களுமே நம்ம எது வந்து சரியில்லைன்னு சொல்றோமோ அதை சரி செய்யறது எப்படின்ற ஒரு பிராக்மேட்டிக்கா ஒரு ஆலோசனை வழங்கக்கூடிய, வழிநடத்தக்கூடிய தலைவர் திரு சந்தோஷ் அவர்கள் அப்படின்றது இங்க நான் குறிப்பிட விரும்புறேன். சாவர்கர் பத்தி அறிமுகம் இருந்தாலும் எல்லாருமே ஒரு வித்தியாசமா பார்ப்பாங்க. இங்க இருக்கிறவங்க கூட யோசிப்பாங்க, இவனுக்கும் சாவர்கருக்கு என்ன சம்பந்தம், எதுக்கு 2 புத்தகம் எழுதியிருக்கான், என்ன நோக்கம், இதுல வேற ஏதாச்சும் இருக்கா, வேற ஏதாச்சும் பலன் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. பட் சின்ன வயசுல இருந்து அவருக்கு பிடிச்சிருந்தால் கூட, நான் பூனால சட்டக்கல்லூரியில சேர்ந்து 3 ஆண்டுகள் படிக்கும்போது என் கூட இருந்தவர்கள் சாவர்கர் பத்தின பேசிய பேச்சுகள், அங்கே எனக்கு கிடைத்த மராட்டி மொழி அறிமுகம், ஓரளவுக்கு மராட்டி தெரியும். அந்த கவிதைகள்லாம் படிச்சு என்னுடைய கிளாஸ்மேட்ஸ், ஹாஸ்டல் மேட்ஸா இருக்கக்கூடியவர்கள் கிட்ட அது மொழிபெயர்க்க சொல்லி கேட்கும்போது ஒரு மிகப்பெரிய வித்தியாசத்தை உணர்ந்தேன். அங்க அடிக்கடி இந்த பிளேஸ் நடக்கும். தமிழகத்துல அது நிறைய மறைஞ்சு போயிடுச்சு. பிளேஸ் நடந்துகிட்டே இருக்கும். நாடகம் போடுறதுக்கும் அதுல சாவர்கரா நடிப்பதற்காக அந்த வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கும். ஒரு பையன் வந்து சாவர்கரா ஒரு நாடகத்துல நடிக்கணும்னா ஒரு 2 வருஷம் வெயிட் பண்ணணும். அந்த அளவுக்கு இன்னைக்கு கூட சாவர்கர் வந்து மிக 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 பிரசித்தி பெற்ற ஒரு தலைவர் மகாராஷ்டிரால. மகாராஷ்டிரால இன்னொரு வித்தியாசம் என்ன நான் பார்த்தேன்னா, என்னுடைய நண்பர்களாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள், தேசியவாத காங்கிரஸ், மற்ற கட்சியை சேர்ந்தவர்கள், அந்த மாநிலத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒரு காங்கிரஸ்காரன் கூட சாவர்கரை பத்தி தப்பா நான் பார்த்த வரைக்கும் வாழ்க்கையில பேசுறதே கிடையாது. ராகுல் காந்தி வேணா பேசலாம், ஆனா மகாராஷ்டிரால இருக்கிற ஒரு காங்கிரஸ்காரர் சாவர்கரை பத்தி என்னைக்குமே தப்பா பேச மாட்டார். ஏனென்றால் சாவர்கர் அங்கே வாக்கு வங்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு தலைவரும் கூட. முக்கியமான ஒரு காரணம். இரண்டாவது, சாவர்கரை உண்மையாக மராட்டியர்கள் அவர்களுடைய மராட்டி மானுவாக, அவர்களுடைய
ஒரு பிள்ளையாக, அவருடைய ஒரு தலைவராக பார்க்கிறார்கள். அதனால யாருமே பேச மாட்டாங்க. அதனால இங்க இருந்த மாதிரி வித்தியாசமான அனுபவம் எனக்கு கிடைக்கல. அங்க போன உடனே அவரை பத்தின உண்மை மட்டுமே, அவரை பத்தின வாழ்க்கை மட்டுமே, அவரை பத்தின நல்ல கருத்துக்கள் மட்டுமே கிடைச்சதுனால இந்த புத்தகம் இது வந்தது. சாவர்கருடைய கிராண்ட் நெஃப்யூ ஒருத்தர் இருக்கார். அவர் பேர் சாத்தியகி சாவர்கர் அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கு ஒரு 37-38 வயது இருக்கும். இப்ப சாவர்கருடைய எல்லா எழுத்துக்களுடைய ரைட்ஸ் வைத்திருக்கக்கூடியவர் திரு சாத்தியகி சாவர்கர் அவர்கள் தான். அவர் பூனேல வசிச்சுட்டு இருக்காரு. இப்பவும் அங்கதான் வசிக்கிறார். நான் மாணவராக இருக்கும்போது அங்க வசிச்சுட்டு இருந்தார். ஒரு சும்மா ஒரு அறிமுகம், நான் அவரை கான்டாக்ட் பண்ணி பார்க்கணும்னு போய் பார்த்தேன். அப்பதான் இந்த அந்தமான் சிறை அனுபவங்கள்னு எல்லாரும் சொல்லக்கூடிய அந்த புத்தகத்தினுடைய ரைட்ஸ், சாவர்கருடைய ரைட்ஸ் இன்னைக்கு அவர் வைத்திருக்கிறதுனால இது எனக்கு மொழிபெயர்ப்பதற்கு உரிமை வேண்டும் அப்படின்னு கேட்டேன். அவர் மொழிபெயர்ப்பதற்கு உரிமை கொடுத்தார். அந்த மொழிபெயர்ப்பு செய்யும் போது இன்னும் சாவர்கரை பற்றி அதிகமாக தெரிந்து கொள்ள முடிந்தது. அதனால எங்கேயோ கோயம்புத்தூர்ல பிறந்தவர்களுக்கு சாவர்கர் குடும்பத்தை சார்ந்தவர்களை போய் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதே நான் மிகப்பெரிய வாழ்நாள் பாக்கியமா பார்க்கிறேன். அதை இந்த புத்தகமாகவும் அடுத்த புத்தகமாகவும் எழுதி தமிழகத்துல, குறிப்பா தமிழகத்துல யாருமே நம்ப மாட்டாங்க, சாவர்கருக்காக இவ்வளவு பெரிய கூட்டம் கூடியது இதுவே முதல் முறையாக இருக்கும். இந்த முதல் முறை கூடப்பட்டிருக்கக்கூடிய கூட்டம் தமிழகத்திலும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுப்பதற்கான ஒரு ஆரம்ப புள்ளியாகவும் இருக்கும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். புத்தகத்தை பத்தி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறதுனால ஒரு 2-3 விஷயங்களோடு என்னுடைய உரையை முடித்துக் கொள்வேன். முதல் விஷயம் என்னன்னா, சாவர்கர் வாழ்க்கையில 2 தமிழர்கள் முக்கியமான பங்காற்றினார்கள் அப்படின்னு ஜெயந்தி அம்மா பேசும்போது சொன்னாங்க. அதுல VVS ஐயர் ஒருத்தர், இன்னொருத்தர் திருமால் MPT ஆச்சாரியா அப்படின்னு ஒரு நபர். அவரை பத்தி எவ்வளவு பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. திருமால் MPT ஆச்சாரியா அப்படின்ற ஒரு யாருன்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிஸ்ட் கட்சியை இந்தியாவில் நிறுவிய தலைவர்களில் ஒருவர் MPT ஆச்சாரியா. ஆனால் இந்தியா ஹவுஸ்ல சாவர்கருடைய சகாவாக இருந்தவரும் MPT ஆச்சாரியா தான். VVS ஐயர் 2 பேருமே. இப்ப சாவர்கர் பத்தி என்ன பேச சொன்னீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் பிறந்ததுல இருந்து இறந்தது வரைக்கும் பேசலாம். பட் குறிப்பிட்ட பாகங்கள் நான் சொல்றது என்பது, மிகப்பெரிய திட்டத்தை வைத்திருந்தார். 1910 அவர் சிறைக்கு செல்லும் போது காந்தி அவர்களோ நேரு அவர்களோ விடுதலை போராட்ட களத்திலே கிடையாது. அவர் வழியில போயிருந்தா கிட்டத்தட்ட 1915-20 நம்மளுக்கு நிச்சயமாக விடுதலை கிடைத்திருக்கும் என்பதை நான் தீர்க்கமாக நம்புகிறேன். அதற்கான மிகப்பெரிய திட்டத்தை வைத்திருந்தார். எந்த அளவுக்கு திட்டம் வைத்திருந்தார்னு சொல்லுங்க. இப்ப MPT ஆச்சாரியா அவருடைய சகாவாக இருந்தவர், ஒரு தமிழர். அவர் போய் பார்க்கிறாரு. அவர் எழுதுறாரு சாவர்கரோடைய VVS ஐயரையும் MPT ஆச்சாரியாவும் நான் முதல்ல பார்க்கும்போது அவர்களுடைய தோற்றம் எப்படி இருந்தது முதற்கொண்டு அவர் டாக்குமெண்ட் பண்றார். சாவர்கர் சமிதியில் அது எல்லாமே டாக்குமெண்ட் பண்ணி வைத்திருக்கிறார்கள். இப்ப MPT ஆச்சாரியாவும் இன்னும் 2 போராளிகளையும் சாவர்கர் எங்கே அனுப்புகிறார் என்றால், ஸ்பெயினுக்கும் மொரோக்கோவுக்கும் நடக்கக்கூடிய யுத்த களத்திற்கு அனுப்புகிறார். இவங்க 2 பேர் தமிழ்நாட்டில இருந்து போன ஒருத்தரை ஸ்பெயின்ல நடக்கக்கூடிய வாருக்காக அனுப்புகிறார். எதற்கு அனுப்புகிறார் என்றால், அந்த யுத்தத்தில் நடக்கக்கூடிய யுத்த டெக்னிக்ஸ், அந்த விஷயங்கள்லாம் கத்துக்குவாங்க, பாம் தயாரிப்பது எப்படின்னு கத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறார். அவங்க போயிட்டு 8 மாத காலம் அந்த போர்க்களத்துல இருந்து அந்த போர் தந்திரங்களை, போர் யுத்தங்களை, குண்டுகள் தயாரிப்பது எப்படி அப்படின்றதெல்லாம் கத்துக்கிட்டு 8 மாசம் அங்க இருந்துட்டு அப்புறமா லண்டனுக்கு சாவர்கர் கிட்ட ஒரு நீண்ட அறிக்கையை கொடுக்கிறார்கள். பாம் தயாரிப்பது எப்படி, யுத்தம் செய்வது எப்படி, எதிரிகளை வீழ்த்துவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நான் பூனேல படிச்சுட்டு இருக்கும்போது ILS லா ஸ்கூல், ஒரு இந்தியாவிலேயே பிரசித்தி பெற்ற பள்ளிக்கூடம், என்னுடைய கல்லூரி சட்டக்கல்லூரி. அந்த சட்டக்கல்லூரிக்கு அடுத்த ரோடு பேர் பார்த்தீங்கன்னா SB ரோடுன்னு சொல்லுவாங்க, சேனாபதி பாப்பட் ரோடு அப்படின்றது. சேனாபதி பாப்பட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவரும் சாவர்கருடைய அந்த இந்தியா ஹவுஸ்ல இருந்து ஒரு தலைவர், பிற்காலத்தில் தலைவராக வந்தார். இப்ப MPT ஆச்சாரியா எப்படி கம்யூனிஸ்ட்ல மிகப்பெரிய தலைவராக வந்தாரோ, பாப்பட் காங்கிரஸ்ல பெரிய தலைவராக வந்தார். இந்த மாதிரி இந்தியா முழுக்க பல்வேறு கட்சிகள்ல பிற்காலங்கள்ல மிகப்பெரிய தலைவர்களாக வந்தவர்கள், சாவர்கரிடம் பாடம் பெற்றவர்கள், சாவர்கரிடம் ஒரு ஜூனியராக இருந்து விடுதலை போராட்டத்திற்கு எப்படி பங்கு பெற வேண்டும் என்று சொல்வது. இந்த விஷயங்கள் யாருக்குமே தெரியறதுக்கு வாய்ப்பு என்றால், அனைத்துமே எல்லாரும் சொன்ன மாதிரி மறைக்கப்பட்டு வந்திருக்கின்றன. இப்போ VVS ஐயர் குறித்தும் நீங்க பேசினா, VVS ஐயர் குறித்து இங்க நம்மளுக்கு எல்லாமே தெரியும். ஆனால் VVS ஐயர் அவர்கள் சாவர்கருடைய ஒரு மிகப்பெரிய தளபதியாக இருந்தார் அப்படின்றது தான் வரலாறு. அந்த வரலாறு கூட தமிழகத்துல VVS ஐயரை பத்தி பேசும்போது மறைக்கப்பட்டிருக்கும் மற்ற விஷயங்கள் தான் சொல்லப்படும். இப்ப எப்படி RSS ஒரு காலத்துல காந்தி அவர்களுடைய கொலைக்காக பேன் செய்யப்படும் போது குருஜி கோல்வல்கர் அவர்கள் TR வெங்கட்ரமண சாஸ்திரி அப்படின்னு ஒரு அட்வொகேட் அவர்களை கூப்பிட்டு தான்
RSS கான்ஸ்டிடியூஷனையும் எழுத வைத்தால் அது பிற்காலத்தில் அப்ரூவ் செய்யப்பட்டது. ஆகையால் RSS இயக்கமாகட்டும் சாவர்கர் ஆகட்டும் அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பங்காற்றியவர்கள் தமிழர்கள். ஆனால் அது வெளியுலகிற்கு தெரியாமல் இருக்கிறது. ஆகையால் இந்த புத்தகங்கள் எல்லாம் அவருக்கு தமிழ்நாடு கூடயும் கனெக்ஷன் இருந்ததுனால நிச்சயமா வெளிக்கொண்ட வேண்டும் அப்படின்ற ஒரு வேட்கை தான் இந்த புத்தகங்கள் வெளிவந்திருக்கிறதுக்கான மிக முக்கிய காரணம். இப்போ 2 அவதூறு பிரச்சாரங்கள் பத்தி நான் சொல்றேன். நிறைய அவதூறு பிரச்சாரங்கள் சாவர்கர் பத்தி இருக்கு. அதுல 2 விஷயங்கள் மட்டும் பத்தி சொல்றேன் நேரமின்மை காரணமாக. ஒன்று வந்து அவர் பிரிட்டிஷ் கிட்ட பென்ஷன் வாங்கினாரு அப்படின்னு இங்க இருக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். பிரிட்டிஷ் கிட்ட பென்ஷன் வாங்கினது உண்மைன்னு எடுத்துக்கிட்டா கூட அதை ஏன் நியாயப்படுத்த முடியும் என்றால், சாவர்கருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை கொடுத்த அடுத்த நாளே அவருடைய அனைத்து சொத்துகளும் பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் ஜப்தி செய்யப்பட்டது. ஒரு சொத்து கூட விட்டு வைக்கல. இடமாகட்டும் வீடாகட்டும் ஒண்ணு விடாம ஜப்தி செய்யப்பட்டது. இரண்டாவது, சந்தோஷ்ஜி அவர்கள் சொன்ன மாதிரி அவர் கஷ்டப்பட்டு வாங்கிய பட்டமே அவருக்கு கொடுக்கப்படாமல் போய்விட்டது. பாரிஸ்டர் பட்டத்தை வாங்கினார். பூனே ஃபர்கியூசன் காலேஜ்ல அண்டர் கிராஜுவேஷன் முடிச்சார். இரட்டை ஆயுள் தண்டனை கிடைத்தவுடனே அந்த 2 பட்டங்களும் பின்வாங்கிக் கொள்ளப்பட்டது. சாவர்கர் கடைசி நாள் வாழ்ந்த வரைக்கும் அவர் படித்த சட்டத்தை பிராக்டிஸ் செய்ய முடியாத ஒரு துரதிருஷ்டசாலியாகவே மறைந்தார். அது பிரிட்டிஷ் காலத்துல இருந்தது உண்மை. ஆனால் நெஹ்ரு அவர்கள் காலத்தில் கூட அவருக்கு அந்த பாரிஸ்டர் லைசன்ஸ் திருப்பி கொடுப்பதற்கு கூட அப்போதுதான் இருந்து அரசாங்கத்திற்கு மனசு வரவில்லை அப்படின்றதுதான் மிக மிக சோகமான ஒரு உண்மை. அதையெல்லாம் தாண்டி வந்தவர் தான். அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இல்லவே இல்லை. இப்போ பென்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னா அவர் சொத்து எல்லாமே நீங்க புடுங்கிட்டீங்க. அவர் பிராக்டிஸும் பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க. அப்ப அவரை யாரு பார்த்துக்கணும்? அரசாங்கம் தான் பார்த்துக்கணும். சரி, பென்ஷன் கொடுத்தாங்களான்னு அதுக்குள்ள ஒரு டெக்னிக்காலிட்டி நீங்க போய் பாத்தீங்கன்னா அவர் வாங்கினது வந்து பென்ஷனே கிடையாது. அதற்கு பேர் வந்து டிடென்ஷன் அலவன்ஸ். டிடென்ஷன் அலவன்ஸ்ன்றது காந்தியில இருந்து மற்ற எல்லா சுதந்திர தலைவர்கள்ல இருந்து இப்ப இருக்கக்கூடியவர்கள் வரைக்கும் அண்ணனுக்கு இன்னும் நல்லா தெரியும். அண்ணாமலைக்கு IPS இருந்ததுனால ஒருவர் சிறையில போகும்போது அவருக்கு அவருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறதுனால அதற்கு ஏற்றபடி பிக்ஸ் பண்ணக்கூடியதுதான் டிடென்ஷன் அலவன்ஸ். அதை வாங்கிய சாவர்கர் வந்து பென்ஷன் வாங்கினாங்க அப்படின்ற ஒரு பொய் பரப்புரை கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக மீண்டும் 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 பொய் பரப்புரை. பென்ஷன் வாங்கினார், பென்ஷன் வாங்கினார். பென்ஷன் வாங்கினது காரணம் அவர் எல்லாத்தையும் நீங்க எடுத்துட்டீங்க. இரண்டாவது, அது பென்ஷனே கிடையாது. தட் இஸ் கால்ட் டிடென்ஷன் அலவன்ஸ். இதே போல மன்னிப்பு கடிதம் மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடியது. இப்ப இந்த புத்தகத்தை பத்தி போடும்போது கூட கீழே வந்து கமெண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா மன்னிப்பு கடிதம் அது மட்டும்தான் வரும். கிளெமென்சி பெட்டிஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த உங்க எல்லார் கையிலும் போன் இருக்கும், கூகுள் டிரான்ஸ்லேட் இருக்கும். இந்த கிளெமென்சி பெட்டிஷன் அப்படின்றத கூகுள் டிரான்ஸ்லேட்ல நீங்க டைப் பண்ணீங்கன்னா உடனடியாக அதோடைய டிரான்ஸ்லேஷனும் கருணை மனு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அது எப்படி மன்னிப்பு கடிதம் ஆகும்? கிளெமென்சி பெட்டிஷன் இஸ் நாட் an apology letter, it's a கிளெமென்சி பெட்டிஷன். அப்போ கிளெமென்சி பெட்டிஷன்ற ஒரு வார்த்தையை தமிழ் மொழிபெயர்ப்பிலே இவ்வளவு பெரிய ஊழல் பண்ணக்கூடிய திராவிட கட்சிகள் மத்தியில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும். இதே கிளெமென்சி பெட்டிஷன் எவ்வளவு பேர் கொடுத்திருக்காங்க? கம்யூனிஸ்ட் கட்சியை இந்தியாவில் நிறுவிய the founder of communist party is Dange. Dange has also given a clemency petition. இங்க இருக்கக்கூடியவர்கள் கோலால ஸ்ரீனிவாஸ் அவர்கள் பேசியது போல நெஹ்ரு அவர்கள் சிறையில் இருந்ததால் அவரின் சார்பாக கிளெமென்சி பெட்டிஷனை மோதிலால் நேரு அவர்கள் கொடுத்தார். அதனால இந்த மன்னிப்பு கடிதம், இந்த கருணை மனு நான் மீண்டும் மீண்டும் பல விவாதங்கள்ல கேட்டிருக்கேன். ராஜீவ் காந்தியை கொலை செய்தவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள். அவங்க வந்து பிரசிடென்ட் கிட்ட எல்லாருக்கிட்டையும் லெட்டர்ஸ் எழுதிட்டே இருந்தாங்க. ஆனா அவங்க சப்மிட் பண்ணதும் கிளெமென்சி பெட்டிஷன் தான். சாவர்கர் எழுதிய கிளெமென்சி பெட்டிஷனை மன்னிப்பு கடிதம் என்று சொன்ன ஒரு ஊடகத்திற்கு கூட இவர்கள் எழுதிய கிளெமென்சி பெட்டிஷனை மன்னிப்பு கடிதம் என்று சொல்வதற்கு திராணி இல்லை தமிழகத்தில் அப்படின்றதான் நமக்கு புரியும். அவங்க எழுதும்போது கருணை மனு, இவர் எழுதும்போது மன்னிப்பு கடிதம். இவ்வளவுதான் சரித்திரம் நம் கண் முன்னாடி திரிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. ஒரு விஷயம் இல்லை, எல்லா விஷயத்தையும் எடுத்தீங்கன்னா பூதாகரமாக அந்த கருத்து திணிப்பு தொடர்ந்து நடந்துட்டே தான் இருக்கு. நிச்சயமா அதையும் ஒரு காலம் நம்ம மாற்றதான் போறோம். இருந்தாலும் இதெல்லாம் நம்மளுடைய எஃபர்ட்ஸ், சொல்லக்கூடிய பொய்களை சொல்வதற்கு. இறுதியா ஒன்னே வந்து நரேந்திர மோடி அவர்கள் சாவர்கர் அவர்களுடைய வாழ்க்கை வந்து மிக அதிகமாக படித்தவர்களாக சொல்கிறேன். சாவர்கர் அவருடைய எண்ணங்களை நிறைவேற்றியதில் நரேந்திர மோடி அவர்களுக்கு மிகப்பெரிய பங்கு. அது நான் பேச நினைச்ச ஒரு விஷயத்த கோலால ஸ்ரீனிவாஸ் அவர்கள் வந்து தொட்டார். 2014, 19, 24 இந்துத்துவ ஆட்சி நடக்குது அப்படின்றது. அது அவ்வளவு எளிதாக கடந்து கொள்ளக்கூடிய விஷயம் கிடையாது. மிக நுட்பமாக பார்த்தீர்கள் என்றால்
சாவர்கர் ஒரு நாத்திகவாதியாக இருந்தார். ஆனால் இந்து யுனைட்டி, இந்துக்கள் எப்போதும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், அது மட்டும்தான் அவருடைய தாரக மந்திரம். சாவர்கர் எதற்காக வாழ்ந்தார், எதற்காக மடிந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்துக்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதுதான். ஆனா சாவர்கரே சொல்றாரு, இந்துக்களை ஒற்றுமைப்படுத்தவே முடியாது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் 60 ஆண்டு காலம் பார்த்ததுல இந்துக்களை ஒற்றுமைப்படுத்தவே முடியாதுன்னு ஒரு காலகட்டத்துல அவருடைய கோல்ல இருந்தே அவர் பின்வாங்குற அளவுக்கு நம்பிக்கை இழைக்கிறார் இந்து சமுதாயத்தின் மேல். ஏன்னா அவ்வளவு வேற்றுமைகள், அவ்வளவு பிரச்சனைகள், ஒரு சமுதாயமாக நாம ஒன்றிடவே மாட்டேங்கிறோம்ன்றது மிகப்பெரிய அவருடைய ஏக்கம். அவர் இறந்ததற்கு ஒரு முக்கியமான காரணம் இது நடக்கவே நடக்காதுன்ற கவலையில தான். ஆனா மேல இருந்து பார்த்துட்டு இருக்கக்கூடியவர் 2014ஆம் ஆண்டு மிக மிக சந்தோஷப்பட்டிருப்பார். என்றால் எல்லா செஃபாலஜிஸ்டும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், இந்தியாவில் முதல் முறையாக இந்துக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து நரேந்திர மோடி பிரதமராக வேண்டும் என்று வாக்களித்தார்கள். அது உயர் சாதி, கீழ் சாதி அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த வேற்றுமைகளையும் கடந்து முதலாக ஒரு ஹிந்துவா அவனை யோசிக்க ஆரம்பிக்கிறதுக்கு 70 ஆண்டு காலம் ஆச்சு நரேந்திர மோடி என்ற ஒருத்தர் வர வேண்டியதாக இருக்குன்னா, நிச்சயமாக சாவர்கர் அவருடைய எண்ணங்களை நிறைவேற்றியதில் நரேந்திர மோடி அவர்களுக்கு பங்கேற்கின்றனர். இப்போ அமித்ஷா அவர்களும் நரேந்திர மோடி, அமித்ஷா அவர்கள் வீட்டுல எல்லாரும் பார்த்திருப்பீங்க, 2 புகைப்படம் இருக்கும், எல்லாருமே பார்த்திருப்பீங்க. ஒரு பக்கம் சாணக்கியா இருப்பார், இன்னொரு பக்கம் சாவர்கர் இருப்பார். அமித்ஷா அவர்கள் சாவர்கர் கிட்ட கத்துக்கிட்ட பாடமா நான் என்ன பாக்குறேன்னா அதிகாரம். சாவர்கர் அவருடைய எழுத்துக்கள்ல மிக அதிகமாக சொல்கிறார், இந்துக்கள் முதல்ல அதிகாரத்துக்கு வரணும், அதுக்கப்புறம் ஒத்துமையை பார்த்துக்கலாம் அப்படின்னு. அந்த பாலிசிய 100% பின்பற்றக்கூடியவரா திரு அமித்ஷா அவர்கள், திரு மோடி அவர்கள் நம்ம பார்க்கிறோம். எல்லாருமே சொல்றாங்க, இப்படி போய் ஜெயிச்சிட்டீங்க, அப்படி போய் ஜெயிச்சிட்டீங்க, இப்படி வந்துட்டீங்க, அப்படி வந்துட்டீங்க. ஜெயிச்சதுனாலதான் ஆர்டிகல் 370 75 ஆண்டுகள் கழித்து எடுக்கணும். ஜெயிச்சதுனாலதான் ராமர் கோயில் கட்ட முடியுது, ஜெயிச்சதுனாலதான் முத்தலாக் பண்ண முடியுது, ஜெயிச்சதுனாலதான் எல்லாமே. அந்த எப்படி ஜெயிக்கிறீங்கன்ற கேள்விக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னா எதை சுகத்தையும் நம்ம அனுபவிக்கவே முடியாது. அப்போ தேர்தல்ல வெற்றின்றது மிக முக்கியம் அப்படின்றத முதல்ல உணர்ந்த தலைவரா இவர்கள் 2 பேரையும் நான் பாக்குறேன். அவங்க 2 பேரும் அது முக்கியம்னு உணர்ந்ததுனால இந்தியா முழுக்க பல பலன்கள் நடந்திருக்கின்றன, 1 2 கிடையாது. குறிப்பாக இந்தியாவில், தமிழகத்துல 2016ஆம் ஆண்டு திரு சசிகுமார் அவர்களுடைய படுகொலைக்கு அப்புறமா 8 ஆண்டுகள்ல ஒரு படுகொலை கூட நடக்கல. இது கடந்த 60 ஆண்டுகள்ல நடக்காத ஒரு ட்ராக். நம்ம மாநிலத்திலே தலைவர்கள் எவ்வளவு பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க, என்னுடைய தாத்தா முதற்கொண்டு எல்லாருமே வெட்டப்பட்டிருக்கிறார்கள், கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஒரு 8 ஆண்டு காலம் தொடர்ந்து நடக்கலன்னா அந்த அதிகாரத்தை அவங்க 2 பேர் வச்சிருக்காங்க, நம்மளை தீர்த்து கட்டிடுவாங்கன்ற ஒரு பயத்தினாலதான் அது நடக்காங்க. அப்போ அந்த அதிகாரம் மிக மிக முக்கியன்றது சாவர்கர் பல இடங்கள் எழுதியிருக்கார். முதல்ல நீ அதிகாரத்தை புரி. இப்போ ராணுவத்தை பத்தி சந்தோஷ் அவர்கள் சொன்னது போல காந்தியும் நேருவும் ராணுவத்துல சேரக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா சாவர்கர் சேரணும்னு சொன்னார். இங்க இருக்க திகாக்கான என்ன சொல்லுவான், நான் காந்தி நேருவுக்கு எதிரா, இந்தியாவுக்கு எதிராக வேலை செஞ்சார், அதனாலதான் ராணுவத்தில் சேர சொன்னான்னு சொன்னாங்க. இப்ப ராணுவத்துல ஏன் சொல்ல சொன்னா, அந்த அதிகாரத்தை செலுத்தக்கூடிய இடத்தில் முதல்ல இந்துக்கள் போய் உட்கார வேண்டும் அப்படின்னு அவருடைய ஃபர்ஸ்ட் கோலா இருந்தது. இந்த லார்ஜர் விஷன் ஆஃப் இந்துத்வா அந்த அகண்ட பாரத். அதுல முதல் விஷயம் திரு மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் மிக வெற்றிகரமாக கச்சிதமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் அவர்கள் உண்மையான சாவர்கருடைய அரசியல் சாணக்கத்தையே பின்பற்றக்கூடிய முதல் தலைவர்களாக நான் பார்க்கிறேன். இப்ப இது மத்த இடத்துல நடந்துருச்சு, தமிழ்நாட்டுல நடந்துருச்சா இல்லையா அப்படின்னு கேள்வி வரும். ஏன்னா சாவர்கர் தமிழ்நாட்டுல செல்ல மாட்டாங்க, இந்துத்துவா செல்லாது, கோயிலுக்கு போவாங்க, ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்ற விஷயங்கள் தான் சொல்றாங்க. அதான் அதையே நான் தொடர்பு படுத்தி பாக்குறேன், தொடர்பு படுத்தி பேசுறேன். இப்ப இந்து யுனைட்டி அப்படின்னு சொல்றோம், மோடி அவர்கள் கொண்டு வந்து விட்டார் அப்படின்னு சொல்றோம். தமிழகத்துல அது நடந்துருச்சா நடக்கலையா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் பாத்தீங்கன்னா வேணா நடக்காம இருந்துக்கலாம். ஆனா சமீபத்துல நடந்த தேர்தல் முதல் முறையாக நம்மளுடைய கூட்டணி தலைமை ஏற்று 18% வாக்குகளை வாங்கி இருக்கிறோம் என்றால், அங்க 2014 நடந்த ஒரு விஷயம் இங்கேயும் நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றது நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் முன்னாடி போய் பாத்தீங்கன்னா 2021 நரேந்திர மோடி அவர்கள் தான் பிரதமரா இருந்தாரு. நம்மளுடைய கூட்டணி கிட்டத்தட்ட 40% வாக்குகளை வாங்கியிருந்தது. அதுவும் ஒரு இந்து யுனைட்டியா நம்ம எடுத்துக்கலாம். இந்த 40ல 22 18 பிரிஞ்சதுன்னு எடுத்துக்கலாம். ஆக மொத்தம் தமிழகத்திலும் இந்து யுனைட்டி அப்படின்றது நிச்சயமாக வந்துவிட்டது, வருங்காலத்தில் நிச்சயமாக ஏற்படும். அது ஏற்படும் போது சாவர்கர் கண்ட கனவு நிச்சயமாக நினைவாகும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதனால சந்தோஷ் அவர்கள் சொன்ன மாதிரி அவர் ஒரு தீர்க்கதரிசி தான்.
சைனா வந்து 1962 நம்ம அட்டாக் பண்றாங்க. ஆனா 1944 எழுதுறாரு நெஹ்ரு பிரதமரான உடனே 1948 மீண்டும் நெஹ்ருக்கு எழுதுகிறார், சைனாவை நம்பாதீங்க, அவன் முதுகுல குத்துவான் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் சொன்னது 16 வருஷத்துல நடந்தது. ஆனா நேரு அவர்கள் மண்டிக்கு மட்டும் முறைக்கவே இல்லை அப்படின்றதுதான் வரலாறு. இதே போன்ற மற்ற எல்லா விஷயங்களிலும், பிரிவினை ஆகட்டும், பாகிஸ்தான் ஆகட்டும், பங்களாதேஷ் ஆகட்டும், இந்த எல்லா விஷயங்களையும் சாவர்கர் அவர்கள் 100 ஆண்டுகளுக்கு முன்பு, 110 ஆண்டுகளுக்கு முன்பு, 120 ஆண்டுகளுக்கு முன்பு என்னென்ன விஷயத்தெல்லாம் பார்த்து பயப்பட்டாரோ அது எல்லாமே இப்ப நடந்துட்டு இருக்கு. எந்தெந்த விஷயங்கள்லாம் தப்பா நடக்கும்னு சொன்னாரோ அது எல்லாமே நடந்துட்டு இருக்கு. எந்தெந்த விஷயங்கள் பண்ணா இதை மாற்ற முடியும்னு சொன்னாரோ அதை யாருமே பண்றதுக்கு இல்லாம போனதுதான் நம்மளுடைய துரதிருஷ்டம். பாண்டியன் சொன்ன மாதிரி அவர் பின்னாடியே இருந்து இயங்குவார். அவர் முன்னிலைப்படுத்தவே விரும்பவில்லை. அவர் ஒரு அரசியல்வாதியாகவே அவரை நினைக்கவில்லை. அவர் வந்து ஒரு இந்துக்களின் தலைவராக மட்டும்தான் பார்த்தாரே தவிர ஒரு அரசியல்வாதியா அவர் பார்த்துதான் நிச்சயமா மிகப்பெரிய உயரங்களை அடைந்திருக்கலாம், மிகப்பெரிய வெற்றிகளை பெற்றிருக்கலாம், மிகப்பெரிய மாற்றத்தை கூட ஏற்படுத்தியிருக்கலாம். ஆனால் அவர் விரும்பவே இல்லை அப்படின்றதுதான் உண்மை. இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் அவர் கொண்டாடப்படுகிறார். அவர் வந்து உயிர்ல எழுதுறார், நான் இறந்த உடனே என்னுடைய பிணத்தை அந்த சுடுகாட்டுல போய் எரிக்கிறதோடு முடிச்சிடணும், ஒருத்தர் கூட எனக்கு இரங்கல் சொல்வதற்கு வரக்கூடாது, நம்மளுடைய நோக்கம் முடிவடைகிற வரைக்கும் எனக்கு அது தேவையில்லை அப்படின்னு எழுதுறாரு. ஆனா அதை மீறி பம்பாயில் 1966 5 லட்சம் பேர் அவருடைய இறுதி ஊர்வலத்துல அவருடைய ஃபியூனரல்ல கலந்துட்டாங்கன்னா எவ்வளவு பெரிய தாக்கத்தை, இன்னைக்கு 5 லட்சம் பேர் கூட்டுறது எவ்வளவு கஷ்டம்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் 1966 அவ்வளவு அடக்குமுறைகள் இருந்து, அவ்வளவு பிரச்சனைகள் இருந்து அவருக்கு வந்து 5 லட்சம் பேர் அன்று கூடினார்கள் இறுதி ஊர்வலத்தினா. இதோட ஒரு மிகப்பெரிய தலைவர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இறுதியாக இங்க எல்லாரும் பேசக்கூடிய விஷயங்கள், சாவர்கர் வந்து காந்தி அவர்கள் படுகொலையில இம்ப்ளிகேட் பண்ணப்பட்டாங்க, ரிலீஸ் செய்யப்பட்டாங்கன்னு சந்தோஷ் அவர்கள் சொன்னார். ஒரே ஒரு விஷயம் மட்டும் அந்த விஷயத்துல, இன்னைக்கு வந்து திமுக ஆட்சியில் இருக்காங்க உதாரணமா நம்ம வைத்துக்கலாம். ஒருவேளை அவர்கள் கட்சியில் இருக்கக்கூடிய பெரிய தலைவர்களுக்கு ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம் நடந்து விட்டால் திமுகன்ற கட்சி சும்மா இருக்குமா? இருக்க மாட்டாங்க. யார் அதை செஞ்சாங்களோ அவங்களை கொண்டு வந்து தூக்குல போட வரைக்கும் அவங்களுடைய ஆன்மா வந்து சாந்தியை அடையாது. அதே போல 1948 காந்தியார் அவர்கள் படுகொலை நடந்த உடனே ஒருவேளை சாவர்கருக்கு ஒரு இன்னி அளவு கூட தொடர்பு இருந்தால் நிச்சயமாக அவர் இம்ப்ளிகேட் செய்யப்பட்டு தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் சகல அதிகாரங்களையும் வைத்திருந்த காங்கிரஸ் கட்சியால் அதை செய்யவே முடியவில்லை என்றால் நிச்சயமாக அதுல அவருக்கு எந்த ரோலுமே இல்லை அப்படின்றதுதான் நம்மளுடைய கன்க்ளூஷன். காந்தி அவர்களுடைய கொலை விசாரிப்பதற்காக ஐஏஎஸ் ஆத்மச்சரன் அவர்கள் தலைமையில ஒரு ஸ்பெஷல் கோர்ட் நியமிக்கப்பட்டது. அந்த கோர்ட் வந்து மே 27, 1948 விசாரணை ஆரம்பிச்சது. டிசம்பர் 1 30 வரைக்கும் 1948 பிரதிவாதங்கள் எல்லாமே முடிந்து ஜனவரி 10, 1949 தீர்ப்பு வருது. இந்த கொலைக்கும் சாவர்கருக்குமோ RSSக்குமோ எந்த தொடர்புமே இல்லை அப்படின்ற ஒரு தீர்ப்பு வருது. தீர்ப்பு எங்கிருந்து வருது? நெஹ்ரு அவர்கள் அமைத்த ஸ்பெஷல் கோர்ட்ல அவர் அமைத்த ஜஸ்டிஸ் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு. அது வந்து அவங்களுக்கு திருப்தி இல்லை, உடனே அப்பீலுக்கு போறாங்க. அப்ப வந்து டெல்லி ஹைகோர்ட் கிடையாது, பஞ்சாப் தான் டெல்லிக்கும் சேர்த்து இருந்தது. பஞ்சாப் ஹைகோர்ட்ல அப்பீலுக்கு போறாங்க. காந்தி கொலையில RSSம் சாவர்கரும் விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து. அந்த பஞ்சாப் ஹைகோர்ட்ல 3 பேர் ஜட்ஜ் பெஞ்ச்ல இந்த அப்பீல் வருது. அவர்களும் முழுவதுமாக விசாரித்து விட்டு சாவர்கருக்கும் RSS இயக்கத்திற்கும் காந்தி அவர்கள் கொலையில எந்த சம்பந்தமும் இல்லைன்னு தீர்ப்பே வழங்கியிருக்காங்க. தீர்ப்பு நகல் கூட இருக்கு. நம்ம கேட்கக்கூடியது ஒரே ஒரு கேள்விதான். 2 கோர்ட்ல சாவர்கரும் RSSம் ரிலீஸ் செய்யப்பட்டும் அப்போது இருந்த நெஹ்ரு, அப்போது இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் எதனால உச்ச நீதிமன்றத்துக்கு அப்பீல் செய்யவில்லை அப்படின்றது. ஏன் அப்பீல் செய்யவில்லை என்றால், உச்ச நீதிமன்றத்துக்கு அப்பீல் செய்திருந்தால் கூட நிச்சயமாக அவர்கள் தோற்று இருப்பார்கள். ஆனால் அது ஒரு எண்ட் கேமா இருக்கும். ராமர் கோயில் கட்டுவதற்கு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துட்டு தான் அந்த சப்ஜெக்ட் முடிஞ்சிருச்சு. எந்த வேறுபாடுகள் இருந்தாலும் இந்தியாவுடைய சட்டத்தின் பொறுத்தவரை அது இறுதி, அவ்வளவுதான். அப்போ காந்தி கொலையில சாவர்கரும் RSSக்கும் ஒரு நீண்டா பழி கொடுத்துட்டே இருக்கணும்ன்ற அப்படி ஒரு குரோதமான ஒரு மோசமான எண்ணத்தினால சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு அப்பீலுக்கு கூட போகாம அதை அப்படியே பர்னிங்காவே வச்சிருக்கணும். இன்னும் 100 ஆண்டுகள் போனாலும் அது அப்பீல் போகல, அதனால அப்பீல் போயிருந்தா ஜெயிச்சிருக்கும் அப்படின்ற ஒரு கருத்துருவாக்கத்தை ஏற்படுத்துவதற்காக கோழைகள் செய்த சம்பவம் தான் இந்த கொலையில வந்து சாவர்கர் அவர்களையும் RSS இயக்கத்தையும் தொடர்புபடுத்தியது. அதனால அவர் சொன்ன மாதிரி, சந்தோஷ் அவர் சொன்ன மாதிரி அரெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? இது வரைக்கும் எந்த தமிழ் ஊடகமும் சொன்னதில்லை, எந்த திமுக காரனும் சொன்னதில்லை. காந்தி கொலையில சாவர்கர் அரெஸ்ட் பண்ணப்பட்டார். ஆனால்
நேரு அமைத்த நீதிமன்றங்கள் 2 நீதிமன்றங்கள் அதே சாவர்கர் விடுவிக்கப்பட்டாலும் யாருமே இன்னைக்கு வரைக்கும் சொல்லி நம்ம காதலே கேட்டுக்க மாட்டோம். ஆனா அதான் உண்மை. இது போன்ற பல உண்மைகள், பல முக்கியமான விஷயங்கள் இது எல்லாமே இந்த புத்தகத்துல கொடுப்பதற்கு முயற்சி செஞ்சிருக்கேன். இந்த இவ்வளவு பெரிய கூட்டம் நடப்பது இன்னுமே என்னால நம்ப முடியல. கனவான்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்தியையும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் எனக்கு கொடுத்திருக்கு. இது நான் எழுதக்கூடிய 7வது புத்தகம். அந்த 6 புத்தகங்கள் எழுதும் போதும் இவ்வளவு பெரிய மேடை வந்து எனக்கு கிடைக்கல. ஒரு சின்ன அளவுல இந்த புத்தக வெளியீட்டு விழா நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. 2 புத்தகங்கள் கொரோனா காலகட்டத்தில் வந்ததுனால ஒரு சின்ன நிகழ்வாகவே முடித்து விட்டது. என்னுடைய வாழ்க்கையில நடைபெறக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு புத்தக வெளியீட்டு விழா. அது சாவர்கர் அவர்களுக்காக நடைபெற்றிருக்கிறது அப்படின்றது மிக்க மகிழ்ச்சி. அது நம்மளுடைய குருவாக கருதக்கூடிய திரு BL சந்தோஷி அவர்கள் வந்து வெளியிட்டிருக்கிறார் அப்படின்றது இன்னொரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. அது மிகப்பெரிய திருப்தியை கொடுக்கின்றது. இந்த நாள் மிக மிக திருப்திகரமான, இனிமையான, ஒரு சந்தோஷமான நாளாக எனக்கு அமைத்து கொடுத்த இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணலாம்னு சொன்ன உடனே KT ராமன் அவர்கள்கிட்ட கேட்டேன். இதுக்கு இன்னும் ஒரே ஒரு சின்ன ஹிஸ்டரி இருக்கு. என்னவென்றால், இதே நிகழ்வு கடந்த வருடம் ஜூலை மாதம் முதல் வாரத்துல நடத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த நிகழ்ச்சிக்கு வாணி மகால் புக் பண்ற வரைக்கும் போயும் இதே BL சந்தோஷி அவர்கள் தான் வர வேண்டும் என்பது உறுதியாகி இருந்த நிலைமையில தான் ஜூன் 16ஆம் தேதி என்னை வந்து திமுகவினர் வந்து வீடு புகுந்து நடுராத்திரில கைது செய்துட்டு போனாங்க. அந்த கைது செய்த அன்னைக்கு தான் இந்த புத்தகங்கள் எல்லாமே பதிப்பு செய்யப்பட்டு என் வீட்டுல வந்து புத்தகத்தை இறக்கிட்டு இருந்தோம். இந்த புத்தகத்துல பாத்தீங்கன்னா எல்லாருமே பேசும்போது டாக்டர் SD சூர்யான்னு சொன்னாங்க. ஆனால் இந்த புத்தகத்துல டாக்டர் இருக்காது. ஏன்னா நான் டாக்டரேட் பட்டம் வாங்குவதற்கு முன்பு பப்ளிஷ் செய்யப்பட்ட புத்தகம் அது 2 ஆண்டுகளுக்கு முன்பு. இப்போ இந்த கைதுல இன்னும் 2 பிரச்சனைகள் என்ன நடந்ததுன்னா, அது வந்து ஒரு நிக்காத ஒரு கேஸ் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிந்தாலும், இந்த புத்தகத்தினுடைய முழு ஒர்க், அதாவது அந்த வேர்ட் டாக்குமெண்ட்ஸ், ரிசர்ச் மெட்டீரியல், இது அனைத்துமே அவர்கள் என்னிடமிருந்து அந்த கைது செய்யும் போது பறிமுதல் செய்யப்பட்ட ஒரு லேப்டாப்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். அந்த லேப்டாப் வந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு கிடைக்கவே இல்லாதனால இந்த புக் பத்தின ரெஃபரன்ஸ் மெட்டீரியல்ஸ் நான் எழுதுனது பத்தி எனக்கே எதுவுமே கிடையாது. இந்த புத்தகம் மட்டும்தான் என்கிட்ட இருக்கு. இதனுடைய PDF ஃபைல் இருக்கு, அவ்வளவுதான். அதே போல என்னுடைய கைது நடப்பதற்கு ஒரு வாரம் கழித்து, அதாவது 16ஆம் தேதி நான் கைது செய்யப்படுறது, 23ஆம் தேதி என்னுடைய முனைவர் பட்டத்திற்கான வைவா தேதி ஃபிக்ஸ் ஆயிருந்தது வேல்ஸ் பல்கலைக்கழகத்துல. இப்போ அரெஸ்ட் பண்ணதுனால வைவா வந்து தள்ளி போயிடுச்சு. வைவா தள்ளி போனோடனே பெயில் கிடைச்சு வெளியே வந்தோடனே நீதிமன்றத்தில் வந்து நான் சமர்ப்பிக்கிறேன். என்னுடைய லேப்டாப் வந்து எனக்கு வேணும் என்றால் என்னுடைய முனைவர் பட்டத்திற்கான அனைத்து ஃபைல்ஸும் வந்து இந்த லேப்டாப்ல தான் இருக்கு. அது நீங்க கொடுத்தாதான் நான் PhD அப்பியர் ஆக முடியும் அப்படின்னு சொல்றேன். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அது கிடைக்கல. அந்த முனைவர் பட்டத்திற்கான வைவா அட்டென்ட் பண்ணும்போது கூட எனக்கு எந்த ரெஃபரன்ஸ் மெட்டீரியலும் கிடைக்கல. இதே மாதிரி அந்த தீசிஸ் சப்மிட் பண்ண அந்த ஃபைல்ஸ் மட்டுமே வைத்து எப்படியோ சமாளிச்சு முடிச்சுட்டோம். எதுக்கு சொல்றேன்னா, பேசும்போது சொன்னாங்க பாண்டியன், நான் சொன்னேன் இந்த புத்தகத்தை கொண்டு வந்ததே மிகப்பெரிய சோதனை ரோதனை அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இந்த புத்தகத்தை கொண்டு வந்தது மிகப்பெரிய ரோதனையா தான் இருந்தது. அந்த டிவைசஸ் எல்லாம் இன்னுமே என்னால திருப்பி வாங்க முடியல. அதுல எப்படிப்பட்ட ஒரு சர்வாதிகாரம் நடக்குது பாருங்க. இந்த டிவைசஸ் வந்து கொடுக்க முடியாதுன்னு லோவர் கோர்ட்ல வந்து பெட்டிஷன் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. உயர்நீதிமன்றத்துல அப்பீல் போட்டேன். கடந்த 10 மாதங்கள்ல 14 முறை இந்த கேஸ் வந்து ஹியரிங்க்கு வந்தது, டேட் ஃபிக்ஸ் ஆச்சு. 14 முறையும் தமிழக அரசு இந்த கேஸ்ல கவுண்டர் போடவில்லை, அதனால வழக்கை ஒத்தி வைக்கணும் அப்படின்னு 14 முறையும் கடந்த 10 மாதமாக நேரம் வாங்கி கொண்டே இருக்கிறார்கள். இது ஒரே ஒரு காரணம் என்னென்றால், நான் சம்பாதித்து வாங்கிய ஐபோன் ஆகட்டும், ஐபேட் ஆகட்டும், லேப்டாப் ஆகட்டும், கைதுல எந்த இதுவுமே இல்லைனாலும் அந்த டிவைசஸ் வந்து திரும்பி இவங்களுக்கு கொடுத்துடக்கூடாது அப்படின்ற ஒரு மிக மிக மோசமான ஒரு எண்ணத்துல இந்த அரசாங்கம் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகையால் பல கஷ்டங்களை தாண்டி இறுதியாக இந்த புத்தக வெளியீட்டு விழா இங்கு நடந்திருக்கிறது. எனக்கு மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் ஒரு முறை இறுதியாக அனைவருக்கும் நன்றி. இந்த நிகழ்ச்சியில எனக்கு மிக மிக உறுதுணையாக இருந்த CCF அமைப்பிற்கும் திரு ராகவன் அவர்களுக்கும் அதாவது இந்த 2 வழக்குகள்ல டிவைசஸ் தான் எனக்கு கொடுக்கலன்னா பரவாயில்ல. இன்னொரு வழக்கு என்ன போட்டாங்கன்னா, சிதம்பரம் கோயில் தீட்சிதர்கள் இருக்காங்க, அவர்கள் கிட்ட வந்து காவல்துறையும் அறநிலையத்துறை அதிகாரிகளும் மிக மோசமாக நடந்துட்டாங்க. இப்போ தி கம்யூன் அப்படின்ற ஒரு பத்திரிகை நானும் இங்க இருக்கக்கூடிய கௌஷிக் 2 பேரும் நடத்திட்டு இருக்கோம், இங்கிலீஷ் மேகசின். அதுல வந்து அந்த தீட்சிதர்கள் சொன்ன பிரஸ் கான்ஃபரன்ஸை வெர்பாட்டிம் அப்படியே பப்ளிஷ் பண்ணும். சிதம்பரம் தீட்சிதர்கள் இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை வைக்கிறார்கள்னு ஆங்கிலத்துல ஒரு ஆர்டிகிள். அதை பப்ளிஷ் பண்ணதுக்கு உடனே அதுக்கு ஒரு கேஸ் போட்டு, அதுக்கு FIR போட்டு, அதுக்கு
முதல் கேஸ்லயாச்சும் பெயில் கிடைச்சிருச்சு, அன்கண்டிஷனல் பெயில். இந்த கேஸ் 18 மாசமா நடக்குது. எனக்கு பெயில் கண்டிஷன் கூட இன்னும் வெய்வ் ஆஃப் ஆகுது. 2 மாதங்கள் முன்னாடி வரைக்கும் வாரத்துக்கு 2 முறை சிதம்பரத்துல பெயில் கையெழுத்து போடுவதற்கு மட்டும் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். இப்ப கொஞ்சம் கருணை காட்டி மாசத்துக்கு 2 தடவை வந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால சந்தோஷ் அதை சொல்ல சொன்னார். சிசிஎஃப் அமைப்புல மேடையில் இருக்கக்கூடியவர்கள், கீழே இருக்கக்கூடியவர்களுக்கும் இறுதியாக என்னுடன் கூட இருந்து எனக்கு இந்த நிகழ்வுல மட்டுமில்லை, என்னுடைய அரசியல் வாழ்க்கையில ஃபுல்லா மிகப்பெரிய உதவிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய தம்பிகள் இங்க நிறைய பேர் இருக்காங்க, வெளியே நிறைய பேர் இருப்பாங்க, டிஷர்ட் போட்டிருப்பாங்க. அவர்களுக்கு வந்து மிக மிக நான் நன்றிக்கடன் பட்டிருக்கேன். ஏனென்றால் என் கூடவே எல்லா கஷ்டத்திலையும் துக்கத்திலையும் இருந்து இவ்வளவு பெரிய உதவிகளை செய்திருக்கிறார்கள். பெயர்கள் யாரும் சொல்ல முடியாத, ஒரு பெயர் விட்டு போயிட்டா கூட பிரச்சனையாகுமாக. அனைவருக்கும் மேடையில் இருக்கக்கூடியவர்கள், கீழே இருப்பவர்கள், ஒரு சாமானியனுக்கு இவ்வளவு ஒரு பெரிய மேடையை அமைத்துக் கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி. மேலும் இது போன்ற வீடியோக்களை காண தேசியவாத நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.